நக்கர நாய்க்கு செக்கிற்கும் சிவலிங்கத்திற்கும் வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு தீபத்தூணிற்கும் சர்வே தூணிற்கும் வித்தியாசம் தெரியாது. என்னன்னு கேக்குறீங்களா? கடந்த 4ஆம் தேதி உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய தமிழக அரச திருப்பரங்குன்றம் விவகாரத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன, வரக்கூடிய 22ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. உடனடியாக இதுக்கு கருத்து தெரிவிக்கிறக்கோ எதிர்ப்பு தெரிவிக்கிறக்கோ முஸ்லீம்ல இருந்து யாரும் பேசல, ஜமாத்துல இருந்து யாரும் பேசல, முஸ்லீம் கட்சிகள் எதுவுமே பேசல. மாறா இங்க யாரு வர்றாங்கன்னு பார்த்தா கம்யூனிஸ்டுக்கார துள்ளி குதிச்சு ஒடியாரம். என்னன்னு, இந்த இந்திய கம்யூனிஸ்டினுடைய மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கிறது சிக்கந்தர் தர்கா, அது காலங்காலமா இருக்குது, அதுக்கு எதிராக இருக்கக்கூடியது பிரிட்டிஷ்காரங்காலத்துல போட்ட சர்வே தூணு. சிக்கந்தர் தர்கா முன்னாடியே இருந்து இருக்குது. இந்த சர்வே தூண் இப்பதான் ஒரு 100-150 வருஷமா தான் இருக்குது. இந்த சர்வே தூண்ல ஒரு சில வலதுசாரி அமைப்புகள்லாம் சேர்ந்துக்கிட்டு தீபமேத்தம்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையை தூண்டி விடுறாங்க, மக்கள் கிட்ட மத ரீதியான பிளவை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இதுக்கு முன்னத்தைய ஆட்சியாளர்கள்லாம் அதுக்கு இடம் கொடுக்கல. ஆனா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையுள்ள நீதிபதிகளை வச்சு இந்த வலதுசாரிகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு சர்வே தூண்ல தீபமேற்றம்னு சொல்லி பெரிய போராட்டம் எல்லாம் பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க. ஆனா இப்ப பொறுப்பேற்று இருக்கக்கூடிய டிவிகே தமிழக அரசு என்ன பண்ணணும், முந்தைய ஆட்சியாளர்களை என்ன பண்ணாங்களோ அதே நிலைப்பாட்டத்தை எடுக்கணும். இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அடிபணிய கூடாது, வலதுசாரிகளுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் நிர்பந்தத்துக்கெல்லாம் அடிபணிய கூடாது, தமிழக அரசு சரியான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. இங்க பாருங்க, இந்துக்களினுடைய ஓட்டெல்லாம் வாங்கிட்டு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த கம்யூனிஸ்டுகள் எப்படி இருக்கணும், நடுநிலையே ஏதாவது பேசினா பரவாயில்ல. மாறா நீ என்ன சொல்ற, அந்த சிக்கந்தர் தர்கா காலங்காலமா இருக்குதுன்னு சொல்ற, எதுக்கால இருக்கக்கூடிய தீபத்தூணை இந்துக்கள் புனிதமா கருதக்கூடிய அந்த தீபத்தூணை பிரிட்டிஷ் காலத்துல வச்ச சர்வேக்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற. இது எவ்வளவு ஒரு இந்து விரோத போக்கு, கோடிக்கணக்கான முருக பக்தர்களை அவமதிக்கக்கூடிய விஷயம் தானே இது. அந்த மலையே முழு மலையும் முருகனுக்கு சொந்தம்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்குது. அந்த மலையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட 5 ஏக்கர் மட்டும் சிக்கந்தருக்கு சொந்தம்னு சொல்லி இருக்குது. அருகில் இருந்தாலும் பரவாயில்ல, தொலைதூரத்தில் தள்ளி இருக்குது. ஆனா நீ என்ன சொல்ல வர்ற, இது சர்வேக்கல்லுங்க. 2வது என்னங்கிற, வலதுசாரிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து வழக்கு தொடுத்தாங்க. அங்க இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனை உள்ள நீதிபதிகள், நீ என்ன பண்ற, உள்நோக்கம் தானே கற்பிக்கிறப்போ, நீதிபதிகளுக்கு ஒரு உள்நோக்கத்தை நீ கற்பிக்கிற, இடதுசாரி வலதுசாரின்னு சொல்லி அங்க பிரிக்கிற நீதிபதிகளை. இந்த பேச்சு நீதிமன்ற அவமதிப்பாகாதா? நீதிபதி நீ எப்படி குறை சொல்லலாம்? இவங்களை நீ பிரிக்க, இடதுசாரி வலதுசாரி நீ பிரிக்கிற, அப்ப நீங்க வாங்குற தீர்ப்பால இந்த மாதிரி தான் இருக்குதா? அப்போ உங்க சிந்தனை உள்ள நீதிபதிகள் அங்க இருக்கிறாங்களா அப்படி நீங்க சொல்ல வர்றீங்களா? உங்களுக்கு சாதகமா வந்தா சரி, அது தீர்ப்பு நீதி, உங்களுக்கு பிடிக்கலைன்னா அது அநீதி. அதுவா? மக்களை யோசிக்கணும். இந்த கம்யூனிஸ்டுகள் யாரு, இந்த தேசத்திற்கு எதிராக எப்படி இவங்க சிந்திக்கிறாங்க பாருங்க. ஒண்ணு இந்த தேசத்திற்கு எதிராக நீதி, நீதிமன்றம், நீதிபதிகள், இதையே கூற சொல்றது. ஏற்கனவே நாம பார்த்திருப்போம், நீதிபதி காக்ரோச்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறதுக்காக அதைவே பிடிச்சிட்டு நாடு முழுவதும் போய் நீங்க பிரச்சாரம் பண்றீங்க, ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. இந்த SFI DOFIங்கிற பேர்ல தேசத்துக்கு எதிராக செயல்படுறீங்க. 2வது, இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பண்பாடு, கலாச்சார பழக்க வழக்கங்கள், அதற்கரிய எதிராக நீங்க செயல்படுறீங்க. நாம புனிதமா கருதக்கூடிய தீபத்தூண்ல இருந்து சாமியில இருந்து எல்லாத்தையும் கேவலப்படுத்துறீங்க. எங்கிருந்தோ வந்த சித்தாந்தம் இங்க வேறொன்றுனா என்ன நடக்கும்ங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். நீதிமன்றம் தீபத்தூண்னு அட்டஸ்ட் பண்ணுது, இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க, அதை சர்வேக்கல்ங்கிறீங்க. இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகள் மட்டும்தான் உங்களுக்கு தவறா தெரியும். இஸ்லாமியரோ வேற மதத்தை சேர்ந்தவரோ ஒரு அவங்களுடைய நம்பிக்கை அது உங்களுக்கு புனிதமா தெரியும் இல்லையா? நக்கர நாய்க்கு செக்குக்கு சிவலிங்கத்துக்கு எப்படி வித்தியாசம் தெரியாதோ அதே மாதிரி தான் இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு தீபத்தூணுக்கும் சர்வே தூணுக்கும் வித்தியாசம் தெரியாது.